வணக்கம் நண்பர்களே. இன்று தனுசு ராசிக்காரர்களுக்கு 60 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய தர்ம கர்மாதிபதி யோகம் மகர ராசியில் நடக்க இருக்கிறது. அது பற்றி அவர்களுக்கு என்னென்ன பாவங்கள்லாம் எப்படி ஆக்டிவேட் ஆக போகிறது என்கிறத பார்த்துடலாம். ஸோ தர்ம கர்மாதிபதி யோகம்னா என்ன என்று தெரியாதவர்களுக்கு ஒரு சின்ன விளக்கம். எந்த ஒரு லக்னத்திற்கு 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியுடைய கன்ஜங்ஷன் இணைவு என்று சொல்லக்கூடியது தர்ம கர்மாதிபதி யோகம். தர்மம் என்றால் 9ஆம் வீடு, கர்மம் என்றால் 10ஆம் வீடு. சோ இது காலச்சக்கரம் என்று சொல்லக்கூடிய ஜோடியாக்கின் 9ஆம் வீடாகிய தனுசு ராசிக்குடைய குரு கிரகமும் காலச்சக்கரத்தின் 10ஆம் வீடாகிய ஜோடியாக்கின் 10ஆம் வீடாகிய மகரத்தின் சனி கிரகமும் இணைந்து இப்பொழுது மகர ராசியில் இந்த இணைவு நடக்க இருக்கிறது. சோ இந்த மகர ராசியில் 60 வருடங்களுக்கு முன்னால் இந்த இணைவு இருந்தது. சோ 1962ல பிறந்தவர்களுடைய சார்ட் உங்க வீட்டுல இருந்தா நீங்க எடுத்து பாருங்க. அவர்களுக்கு இந்த இயற்கையான அமைப்பு இருக்கும். இப்ப மறுபடியும் இந்த அமைப்பு இந்த 2021 முழுவதுமாக இங்க இந்த வீட்டுல இருக்கிறது. இதற்கு பிறகு மீண்டும் இதே வீட்டில் நடப்பதற்கு 60 ஆண்டுகளாக எடுத்துக்கொள்ளும். பட் மறுபடியும் வேற ஏதோ ஒரு வீட்டுல உங்களுக்கு இந்த குருவும் சனியும் இணையும் பொழுது சனி ஸ்லோவாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது குரு வேகமாக 12 வருடங்களுக்கு ஒரு முறை அந்த சனியை டச் பண்ணுவார். அப்படிங்கிறது ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். சோ இப்ப இது என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இது காலச்சக்கரத்தின் 9ஆம் வீட்டில் தனுசு ராசியிலும் இது நடந்தது. போன வருஷம் உங்களுடைய ராசியாகிய தனுசிலேயே சனி கிரகமும் இருந்தார், குரு கிரகமும் இருந்தார், போதாக்குறைக்கு அங்கு கேது கிரகமும் இருந்தார். அப்படிங்கறதுனால இந்த யோகம் சரியான முறையில் வேலை செய்யவில்லை. மோரோவர் 10க்குடையவராக இருக்கக்கூடிய சனி இங்க ரொம்ப முக்கியமான கன்சிடரேஷன்ல இருக்கிறார். அவர் 10ஆம் வீட்டிற்கு விரயமாகிய 9ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது இந்த யோகம் சரியாக வேலை செய்யாது. 10ஆம் பாவத்தை பலவீனப்படுத்தி 9ல் குரு இருந்தார், அவரையும் பலவீனப்படுத்திய ஒரு அமைப்பாக இது இருந்துவிட்டது. சோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த வருடம் நடக்கக்கூடிய இந்த காலச்சக்கரத்தின் 10ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய கேந்திர வீடு. சோ ஒரு 10ஆம் வீடு என்று சொல்லக்கூடியது எல்லோருக்குமே அவரவர்களுடைய லக்னத்தில் இருந்து 10, ராசியில் இருந்து 10 அண்ட் இது காலச்சக்கரத்தின் 10 என்று சொல்லக்கூடிய மகரம். இந்த வீடு அதோடைய வீட்டுல அந்த சனி ஆட்சியாக இருக்கும் பொழுது அது ஒரு பெரிய பில்லர் மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான அமைப்பு. அப்படிங்கிறது நம்ம 2-3 ஜாதகங்களை சொல்லிவிட்டோம். இப்போ இந்த பர்டிகுலர் ராசி ஆகிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இது எந்த மாதிரியான ஒரு அமைப்பை கொடுக்க போகிறது அப்படிங்கறத பார்த்துடலாம். எல்லா ப்ரோஸ் அண்ட் கான்ஸுமே நம்ம பார்த்து விடலாம். தனுசு ராசிக்கு இந்த அமைப்பு அவங்களுடைய ராசியிலிருந்து 2ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய தனம், குடும்பம், வாக்கு அவங்களுடைய 2ஆம் வீடு. அந்த வீட்டுல இந்த கன்ஜங்ஷன் நடக்க இருக்கிறது. சோ கண்டிப்பாக அவர்களுக்கு இவ்வளவு நாட்களாக இருந்த தொல்லைகளை எல்லாம் தாண்டி இப்பொழுது அந்த 2ஆம் பாவம் ரீதியிலாகவே எல்லா நன்மைகளும் நடக்க இருக்கிறது. சோ இவங்களுக்கு 7.5 சனியினுடைய கண்டினியூஷனாக இன்னும் 2.5 வருடங்கள் இருந்தாலும் இப்பொழுது ஒரு நல்ல ராஜயோகமாக செகண்ட் ஹவுஸ் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானமும் வருமானஸ்தானமும் நல்ல பாசிட்டிவ் ஆக்டிவேஷனை பெற்றுவிட்டது அப்படின்னே சொல்லலாம். சோ இவங்களுக்கு ஒரு பினான்சியலான ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கக்கூடிய நிலையில் இவங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். குடும்பத்தில் பொருளாதார நிலை உயரும். வீடு வாகன யோகம் சிறிய தடைக்கு பின் அமையும். அண்ட் புது வேலை, உயர்ந்த வருமானம் கண்டிப்பாக கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சோ ஆல்ரெடி வேலையில் இருப்பவர்கள் புது வேலைக்கு மாற வேண்டும் என்று நினைத்தால் வேலை கிடைக்கிற வரைக்கும் பொறுமையாக தேடிக்கொண்டே இருக்க வேண்டும், பழைய வேலையை விடாமல். வேலை கிடைத்த பிறகு பழைய வேலையை நீங்க விட்டுவிடலாம். சோ வேலையே இல்லாதவர்களாக இருந்தாலும் இந்த அமைப்பு கண்டிப்பாக ஒரு 6th ஹவுஸ் ஆக்டிவேஷனை கொடுக்க இருக்கிறது. ஏனென்றால் உங்களுடைய தனுசு ராசிக்கு 6ஆம் வீடு, அந்த ரிஷப ராசியில் ராகு இருக்கிறார். அந்த ராகுவை இந்த குரு 2ஆம் வீட்டில் இருந்து பார்க்கிறார். சோ இது ஒரு பெரிய உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான தொழில் ரீதியிலான முன்னேற்றமும் அற்புதமான ஒரு வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சோ உங்களுடைய குழந்தைகள் திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் தனுசு ராசிக்கு அவங்களுக்கு திருமணம் அமைவதற்குண்டான யோகம், அந்த குழந்தைகளுக்கு புத்திர பாக்கியம் அண்ட் உங்களுடைய வாழ்க்கை துணை வகையிலும் வருமானம் நல்ல ஒரு ஏற்றமான ஒரு நல்ல பாசிட்டிவான பினான்சியல் ப்ராக்ரஸ் இருப்பதற்கு வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. சோ உங்கள் குடும்பத்தில் சுப விரயங்களும் அதிகம் இருக்கிறது. அப்படிங்கறதுனால உங்களுடைய தந்தைக்கும் நல்ல யோகம் இருக்கிறது. அதாவது சுப விரயம்னு சொன்னதை பத்தி விளக்கி சொல்லிடலாம். நம்ம சுப விரயம் என்றால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அதை பின்னால அதோட ரிட்டர்ன்ஸ் நீங்க எடுத்து உபயோகப்படுத்தக்கூடிய விஷயம் சுப விரயமாக இருக்கும். சோ இந்த விரயங்கள் காட்டுகிறது அப்படிங்கறதுனால கண்டிப்பாக நீங்கள் ஒரு சுப விரயம் செய்து கொள்வது நல்லது. உங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்தாற் போல ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கொள்வது ஒரு நல்ல ஒரு சுபவிரயமாக மாற்றிக்கொள்ள உதவும். தென் பொருள் சேர்க்கை உண்டு, தொழில் மேன்மை, இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப ப்ராக்ரஸா இருக்கக்கூடிய விஷயம். புத்திர வகையிலும் ரொம்ப நல்ல மேன்மையான பலன்கள் உங்களுக்கு காணப்படுகிறது. அவர்களுக்கும் வேலை கிடைக்கும், அவர்களுக்கு திருமணமாகும், அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இது எல்லாமே ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல பலனாக இங்கு
காட்டுகிறது. ஸோ இவ்வளோ பாசிட்டிவ்ஸ் உங்களுக்கு இருந்தாலும் சில பாவங்களை நீங்கள் கவனமாக கையாள வேண்டும் அப்படிங்கறத இந்த பிளானட்டரி பொசிஷன் காட்டுகிறது. அதையும் பார்த்து விடலாம். ஸோ தனுசு ராசிக்காரர்களுக்கு 9ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய தந்தையை குறிக்கக்கூடிய பாவம் சின்ன தொல்லைக்கு உட்படுகிறது. அதனால் தந்தையினுடைய உடல் நலத்தில் கவனம் தேவை. தந்தை வகையில் இருக்கக்கூடிய உங்களோட பிளட் ரிலேஷன்ல உங்களுடைய உறவுக்காரர்களோட கூட நீங்க நல்ல ரிலேஷன்ஷிப் வைத்துக் கொள்ள வேண்டும். அனாவசியமான தகராறு வைத்துக் கொள்ள வேண்டாம். உங்களுடைய நேர் மூத்த சகோதரிகள் யாராவது இருந்தால் அவர்களுடனும் நீங்க வந்து ரிலேஷன்ஷிப்பை பெட்டரா ஹேண்டில் பண்ணணும். தேவையில்லாத வாக்குவாதம், இந்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் வேண்டாம். ஏனென்றால் அப்படி அதிகமாக நீங்க அதை என்கரேஜ் பண்ணினா தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸும் குழப்பங்களும் தான் உங்களுக்கு அதிகம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் நீங்க கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பலனும் உங்களுக்கு கவனமான விஷயத்தில் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ லாபத்தை வாழ்க்கை துணையின் பேரிலும் இருவரின் பேரிலும் சொத்துக்களாக மாற்றிக்கொள்வது ரொம்ப அற்புதமான சிறப்பான ஒரு பரிகாரமாகவே உங்களுக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ உங்களுக்கு பினான்சியலா பணம் வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கை துணையையும் உங்களுடைய ஒரு அசெட் வாங்க போறீங்கன்னா அவங்களுடைய பெயரையும் அந்த அசெட் வாங்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷன்ல நீங்க இன்வால்வ் பண்ணிக்கிறது ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக வருகிறது. ஏன்னா அவங்களுடைய பெயர்லையும் பணம் விரயம் ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அவங்களுக்கும் அனாவசியமான மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வராமல் இருப்பதற்கு இந்த ஒரு யுக்தியை நீங்கள் கையாளுவது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு லாஸ்ட் வார்னிங் என்னன்னா, அதிகமான தைரியம் உங்களுக்கு போதும், அளவிற்கு மீறிய தைரியம் வேண்டாம் அப்படிங்கறத நான் வந்து இங்க ஒரு முக்கியமான பாயிண்டாக நோட் பண்ணி வைத்திருக்கிறேன். ஸோ தனியாக இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த கன்ஜங்ஷன் மூலியமாக தொழில், வருமானம், உத்தியோகம் மட்டும் எப்படி இருக்கிறது அப்படிங்கறத தனியான ஒரு செக்மெண்டாக பார்த்து விடலாம். ஸோ பார்ட்னர்ஸ்களால் தடை ஏற்பட்டு அதாவது முன்னேற்றம் வந்து கொஞ்சம் மெதுவாக உங்களுக்கு ஏற்படும். ஆனால் உங்களுடைய பார்ட்னர்ஸ் மூலியமாக உங்களுக்கு பெரிய தொல்லை எதுவும் இருக்காது. அவங்களுடைய நேரம் காலம் எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மெதுவான முன்னேற்றம் இருக்கக்கூடிய அமைப்பில் இருப்பதனால், அதனால உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர்ஸ்க்கு அவங்களுடைய அமைப்பு வந்து கொஞ்சம் சிறு சிறு தொல்லைகளை உங்களுடைய தொழில், உத்தியோகம் அதில் நீங்க வந்து அதை ஃபேஸ் பண்ணி அதற்கு பிறகு ஒரு சக்சஸை அடையக்கூடிய நிலையை உங்களுக்கு காட்டுகிறது. தொழில் மேன்மை, நல்ல வருமானம், சீரான லாபம் எல்லாமே அற்புதமாக இருக்கிறது. நீங்க கவலைப்பட்டதெல்லாம் முடிந்து போய்விட்டதுன்னு எடுத்துக்கலாம். தாராளமாக நீங்க ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது. தென் வேலை கிடைக்கும், புது வேலை மாறும் யோகம் உண்டு. பழைய வேலையாக இருந்தாலும் அதில் நல்ல மேலும் மேலும் நல்ல உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு அற்புதமான நல்ல யோகம் இருக்கிறது. வெளியூர் பிரயாணங்கள், அதன் மூலியமாக வெளிநாட்டு வேலைகளுக்கு முயற்சி பண்றவங்களுக்கு எல்லாம் கூட நல்ல சாதகமான பலனாக அமைவதற்கு இந்த கிரகநிலை உதவியாக இருக்கிறது. சோ இந்த ஒரு பயிற்சிக்கு உண்டான ஒரு வழிபாட்டு தெய்வத்தையும் இப்போது நம்ம பார்த்து விடலாம். தனுசு ராசி எப்பவுமே ஜோடியாக் என்று சொல்லக்கூடிய காலச்சக்கரத்தின் ஒரு 9ஆம் வீடு. 9 என்று சொல்வது ஒரு தெய்வ அருளை குறிக்கக்கூடிய, அடுத்தவங்களுக்கு ஒரு ப்ரீச்சிங் அண்ட் டீச்சிங் என்று சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டக்கூடிய குருவாக இருக்கக்கூடிய ஒரு வீடு. அந்த வீட்டுக்குரியவரும் குருவாக வருவதனால் இவர்களுக்கு உகந்த தெய்வமாக திருச்செந்தூர் முருகர் வந்து எப்பவுமே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நிறைய ஜோதிட நூல்கள்லையும் ஜோதிடர்களும் சீனியர் ஆஸ்ட்ராலஜர்ஸ் நிறைய பேர் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். சோ திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வந்து குருவினுடைய அம்சமாக அவங்க வைத்து அந்த வழிபாட்டை வந்து குருவினுடைய பிரீதியாக, குருவினுடைய அருளை பெறுவதற்காக வழிபட்டு வருகிறார்கள். அண்ட் பழனி இந்த மாதிரியான மற்ற ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கக்கூடிய அந்த ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய மற்ற முருகர்கள்லாம் வந்து செவ்வாயினுடைய ஒரு அம்சமாக வைத்து வழிபாடு செய்கிறார்கள். சோ குருவுடைய அருள் உங்களுக்கு வேணும். ஏன்னா உங்களுடைய லக்னாதிபதியே குரு அப்படிங்கறதுனாலையும், உங்களுடைய இன்னொரு ஆதிபத்தியம் உங்களுடைய சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய முக்கியமான உங்களுடைய வீடு அப்படிங்கறதுனாலையும் நீங்க வருடம் ஒரு முறை கூட திருச்செந்தூர் செல்வது தனுசு ராசிக்காரர்கள், தனுசு லக்னக்காரர்களுக்கு ரொம்ப சிறந்த பரிகாரமாக இங்கு காணப்படுகிறது. அதனால உங்களால இந்த வருஷம் அந்த பிரயாணம் பண்ண முடியலன்னா கூட உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகர் ஆலயங்களில் முடிந்தால் நீங்க சிறப்பாக இந்த ஒரு வருடத்திற்கு அப்படின்னு ஒரு முறை அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸ் உடைய ராசி நட்சத்திரம் சொல்லி பெயர் சொல்லி ஒரு நாள் வந்து சங்கல்பம் செய்து கொண்டு அபிஷேகத்திற்கு கட்டணம் செலுத்தி நீங்க பேமெண்ட் காசு கட்டிட்டு அபிஷேகம் செய்து கொள்ளலாம். ரொம்ப சிறப்பான ஒரு பலன் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும். அப்படி இல்லைன்னா உங்களால ஒரு அர்ச்சனை செய்து கொள்ள முடிந்தால் அதுவும் ஒரு நன்மை அளிக்கும். ஏன்னா தெய்வத்துக்கு வந்து நம்ம இதுதான் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. அது வந்து மனதை பொறுத்தது. எதுவுமே உங்களால வந்து வெளியில போக முடியலன்னா நீங்க வீட்டிலேயே இருந்து கூட முருகருக்கு உண்டான ஸ்லோகங்களை சொல்லி ஒரு வழிபாடு செய்வது, ஆனா வியாழக்கிழமைகளில் ஒரு தனி அகல் தீபம் போடுவது குருவிற்கு உண்டான ஒரு நல்ல ஒரு வழிபாட்டு முறையாக அது மாறிவிடும். ஏன்னா எல்லாமே தாட் ப்ராசஸ்ல தான் இருக்கு உலகத்துல அப்படிங்கிறது
இந்த ஜோதிட மூலியமாக நம்ம தெரிந்து கொண்ட ஒரு முக்கியமான விஷயம், அதை நான் ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். அதாவது எந்த ஒரு விஷயமுமே நம்ம நினைப்பதற்கு தகுந்தது போல அதோடைய பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நம்மளுடைய தாட் ப்ராசஸ்ல நம்ம என்ன நினைத்து வழிபடுகிறோம் அப்படிங்கிறது தான் அங்க ரொம்ப முக்கியமே தவிர ஸ்தலங்களுக்கு உண்டான முக்கியத்துவம் இல்லையா அப்படிங்கிறது கிடையாது. அதுவும் முக்கியம்தான். பட் போக முடியாத பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில இருந்து பண்ணக்கூடிய பிரேயர்ஸ்க்கும் கண்டிப்பாக நல்ல பலன் உண்டு. ஸோ இதுதான் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 2021 முழுவதுமாக இருக்கக்கூடிய 60 வருஷங்களுக்கு அப்புறம் வரக்கூடிய ரொம்ப ஸ்பெஷலான ஒரு தர்ம கர்மாதிபதி யோகமும் அதனுடைய பலன்களும். நன்றி நண்பர்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். நீங்க எல்லாரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.